ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பசுவந்தனை, இந்த திருக்கோவில் பசுவந்தனை கைலாசநாதர் திருக்கோவில் எங்கே அமர்ந்திருக்கிறது தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பசுவந்தனை என்கின்ற கிராமத்தில் கைலாசநாதர் உடனுடைய ஆனந்தவள்ளி அம்மன் இறைவர்கள் மக்களுக்கு பக்த கோடிகளுக்கு காட்சி அளிக்கிறார்கள். இவர்கள் சிவன் கைலாசத்திலிருந்து நேரடியாகவே லிங்கமாக பசு அணைந்து பால் சொரிந்து அதை ஒரு அரசர் கண்டுபிடித்து அந்த இடத்திலே கோவில் கட்டியதால் பசுவந்தனை என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலிலே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு திருவிழா நடைபெறும். தேரோட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இங்கே பக்த கோடிகளை பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவார்கள். மொத்தம் 11 நாட்கள் திருவிழா நடக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மக்கள் சாதிக்கான ஒரு மண்டகப்படியாக எல்லோரும் இணைந்து இங்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அருளால் பெறப்பட்ட முருகப்பெருமானுக்கும் பிடித்த விதமான நடனம், அந்த கும்மி பாட்டு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10ஆம் திருவிழாக்கள் நடைபெறும். இறைவன் அதை கண்டுகளித்து மக்களுக்கு அருள் பாலிப்பார். எல்லோரும் முக்கியமாக இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சிவன் இந்த திருக்கோயிலில் தீராத நோய்களில் தீர்ப்பான் என்று மக்களால் நம்பப்படுகிறது. தீராத நோயான புற்றுநோய், கிட்னி டயாலிசிஸ் போன்ற தீராத நோய்களுக்கும் இங்கே எல்லோரும் அந்த நோயை